ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இடியப்ப மாவு, இதில் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். கருப்பட்டி போட்டு பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம். தூள் உப்பு போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். பிசைஞ்சு எடுத்தாச்சு. இன்னும் உருண்டையாக உருட்டிக்கிறோம். மாவை உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாவு தண்ணியாக இருக்கும்ல, அதில் தண்ணியில் கரைச்சி ஊற்றுறதுக்கு இதை எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறோம். வாங்க. தண்ணி காயிட்டு வெள்ளத்தை இடித்து எடுத்துகிட்டு வருவோம். வெள்ளத்தை இடித்து எடுத்தாச்சு. போட்டு காய்ச்சி வேறு கல் இதே இருக்கும், அதில் வடி குத்திக்கிறோமோ, இதில் போட்டு காய்ச்சிக்கிறோம். முதல்ல வெள்ளத்தை வாரில் போட்டு காய்ச்சிக்கிறோம். கரைஞ்சிருச்சு. தண்ணியை வடிகட்டிக்கிறோம். வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் ஊற்றிக்கிறோம். கரைச்சி வச்ச மாவை எடுத்து வெள்ளத்தில் ஊற்றிக்கிறோம். தண்ணியில் அவ்வளோதான், வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். வாசத்துக்காக ஏலக்காய் போட்டுக்கிறோம். ஏலக்காய் பொடி. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சா லைக் போடுங்க.